ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 6:30 மணி ஆச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாகிங் வீடியோஸ் வேணுமா இல்லை வந்து பேசுகிற மாதிரி வீடியோஸ் வேணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னன்னா நிறைய வ்ளாக் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வ்ளாக் வீடியோஸ் போடணுன்னா வாரத்துக்கு ஒன்று தான் போட முடியும். பேசுகிற வீடியோஸ்னால் வாரத்துக்கு 3-4 தான் போட முடியும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 6:30 மணி ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து ஏடிஎம் போகிறேன். ஸோ ஏடிஎம் போய்ட்டு கடைக்கு போய் கொஞ்சம் சாதனம் வாங்கணும். அதுதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்னா, அந்த ஒரு ஆதார் கார்டு வேணும். அது நான் எடுத்தேன், அது கையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இருக்குது. திடீர்னு நம்ம வெளியில் போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. வெளியில் போகும்போது கண்டிப்பாக எடுக்கணும். ஏடிஎம் வந்து எனக்கு ரூம் 2 கொஞ்சம் நான் ஏடிஎம் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, ஏன்னா ரூம் 2 ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தால் இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது. பைசா எடுக்கணும். நான் உங்களுக்கு ஏடிஎம்மில் பைசா எடுக்குது. இங்கே ஏடிஎம் எல்லாம் காட்டு தரேன் வெளிநாட்டில் எப்படி ஏடிஎம் இருக்குன்னு. இங்கே பின்னாடி நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. எப்போவுமே சவுண்டாகவே இருக்கும். சவுண்டாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பூவெல்லாம் வளர்ந்துருக்கு. செடி, நல்ல செடியில் நிற்க பார்த்தீங்களா, செடி மரம் எல்லாம் நிற்கு. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. பார்த்தீங்களா, இங்கே இந்த புல்வெளி, புல் தரைகள், ஒரு அழகான ஒரு மரம், சூப்பராக இருக்குது. இங்கே இந்த இடமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டி தரேன். பார்த்தீங்களா, புல் தரை, ரோடு, இந்த மரம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த வியூவே பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த நெல்லிக்காய் மரத்தை மாதிரி இருக்குது. நமக்கு நெல்லிக்காய் மரம் நிற்க தெரியுமா, அதில் வர இலை மாதிரி இருக்குது. சூப்பரான சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ ரோடு, வண்டி, நான் சொன்ன தெரியுமா, இங்கே ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி தான். சின்ன சின்ன ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. எப்போவுமே சவுண்டாகவே இருக்கும். நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்டு தான். என்ன இருக்குது ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்களா, நல்ல ஜில்லுன்னு காற்றெல்லாம் அடிக்குது. இங்கே வந்து பாருங்கள், சூப்பரான சூரியகாந்தி செடி. தொடக்கூடாது, சூரியகாந்தி செடி பார்த்தீங்களா, சூரியகாந்தி செடி நிறைய நிற்குது. நம்ம இடத்துல உள்ள அந்த ஜவந்தியா, இதுக்கு பேர் தெரியல, மேரிகோல்டா எனக்கு தெரியாது. நம்ம இடத்துல உள்ள பூ பார்த்தீங்களா, சூப்பராக நட்டு விட்டுருக்கு. அடுத்து வந்து செம்பருத்தி பூ நிற்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி பூ. ஸோ ஏடிஎம் வந்தாச்சு. இதுதான் நம்முடைய பேங்க் டோர் ஃபார் ஏடிஎம். ஸோ ஏடிஎம் உள்ளாடி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பைசா எடுக்கணும். நம்ம இடத்த மாதிரி தான் எடுக்கணும். முதல்ல வந்து கார்டை உள்ளாடி போகணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 5 ரியால் எடுக்க போகிறேன். 5 ரியால்னா கார்டு ரிட்டர்ன் வருது. என்னாச்சு, குயிக் ரெமிட்டன்ஸ், ஒரு நிமிஷம். ஓகே, இங்கிலீஷ் கார்டு நம்பர் சொல்ல மாட்டேன். ஓகே, கார்டு நம்பர் கொடுத்தாச்சு. அமௌண்ட்டு கேட்குது. அப்போ நம்ம அதர் அமௌண்ட்டு கொடுக்கணும். 5, மேக்ஸிமம் 5 to 1000 தான் இது பண்ண முடியும். அப்போ நம்ம 5 கன்ஃபார்ம். ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் பைசா எடுக்கிறது. இதில் கார்டை எடுப்போம். அடுத்தது வந்து பைசா எடுத்தாச்சு, 5 ரியால். ஸோ பைசா எடுத்தாச்சு, 5 ரியால் தான் எடுத்தேன். 5 ரியால் எதுக்கு அப்படின்னா, என்ன திங்ஸ் வாங்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை. அந்த இது ஒரு எனக்கு சீப் வந்து நல்ல அழுக்காயிட்டு, சீப் ஒன்று வாங்கணும். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஜூஸ் குடிக்கணும், ரொம்ப நாள் ஆசை. ஜூஸ் வாங்கணும். பின்ன பிஸ்கெட் வாங்கணும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நைட்டு ஏதாவது நம்ம சில நாள் சாப்பாடு நல்லா இல்லாமல் இருக்கும்போ பிஸ்கெட் சாப்பிட பிஸ்கெட் வாங்கணும். பார்த்தீங்களா, அங்கே ஒரு முஸ்லீம் பள்ளி எல்லாமே இருக்குது. நம்ம இன்னும் கடைக்கு போனோம். கடை வந்து எங்கே இருக்குன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கடை. நம்ம நடந்து தான் போனோம் கடைக்கு.
நான் சொன்னேன் இல்லை அழுக்கு ரொம்ப சாரி நான் சொன்னேன் இல்லை சீப் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அழுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பூஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. அதனால் இது வந்து வேஸ்ட்டில் போடணும், போட்டுட்டு நம்ம ஒரு சீப்பு வாங்கணும். பாருங்க 6:45 வெளிநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு வந்து லீவு, ஒர்க் கிடையாது, ஹாலிடே. ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, காலையிலேயே நிறைய பிளான் இருந்து அதை நான் சொல்லலை உங்கள்கிட்ட, அது வீடியோ வரும்போது நீங்கள் பாருங்கள். நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எதுவுமே நடக்கலை. நம்ம பிளான் பண்ணது நடக்காமல் இருக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரி இருக்கிறதால இங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்களா வண்டியை, இங்கே நிறைய ஃபேக்ட்ரி இருக்கிறதால எப்போவுமே வண்டிகள் போயிட்டே இருக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம இடத்த மாதிரி ஒன் வே கிடையாது, 2 வே தான். அந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போவோம். ஆனால் ஸ்பீடாக போவோம், நிறுத்தவே மாட்டாங்க. நம்ம தான் கவனமாக மெதுவாக வண்டி ஓட்டிட்டு நடந்து போனோம். இப்போ இங்கேண்டு வண்டி வரல, இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் போயிடுவோம். ரோடே ஒரு 1/2 கிலோமீட்டர் ரோடே இருக்குது ஒரு பக்கம். சரி, இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த லைட் தெரியுது அந்த எண்டில், அதான் நான் வேலை செய்யக்கூடிய இடம். நைட் வியூ செமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கடை இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். இந்த கடை பார்த்தீங்களா, பெட்ரோல் பம்புக்கு சேர்ந்துருக்க கடை. இங்கே தான் மெயினாக வருவேன், கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ மலையாளம், நமக்கு தெரிஞ்ச மலையாள அண்ணமாரெல்லாம் உள்ள கடையில் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, சீப்பு வாங்கினேன், அடுத்த ஒரு ஸ்ப்ரே வாங்கினேன், சின்ன அந்த ரோலான ஸ்ப்ரே வாங்கினேன். அடுத்தது வந்து பிஸ்கட்டு, குட் டே பிஸ்கட் வாங்கினேன். ஒரு 8 அணை இருக்கும், மொத்தம் 8 பீஸ் இருக்க ரூம் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கினேன் பிஸ்கட்டு. குட் டே பிஸ்கட் தான் வாங்கினேன். அடுத்தது வந்து மிரிண்டா வாங்கினேன், சின்ன எனக்கு குடிக்கிறதுக்கு. அடுத்தது என்னுடைய ஃபேவரட்டான பட்டர் பன். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சா. பட்டர் பண்ணை பார்த்த உடனே எனக்கு வாயில் தண்ணியாக ஊறுச்சு, அதனால் பட்டர் பண்ணு வாங்கினேன். மொத்தம் எல்லா மாட்டு சேர்த்து 2 ரியால், 2 ரியால் 350 பைசான்னு சொன்னேன். ஸோ 2 ரியால்னால் 2 ரியாலும் 350 பைசா ஆச்சு. நம்ம இடத்து பைசாக்கி எல்லா மாட்டு சேர்த்து ஒரு 450 ரூபா கிட்ட வரும். உண்மையை சொல்ல எனக்கு பொறுமையே இல்லை, எனக்கு அந்த பட்டர் பண்ணை இப்போ சாப்பிடணும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பட்டர் பண்ண, நல்ல பெருசாக இருக்குது. நம்ம இடத்துல உள்ளதை விட நல்ல பெருசாக இருக்குது, நல்ல மனம். ஸோ எனக்கு இந்த பட்டர் பண்ணுக்கு மனமே வந்து நல்லா பிடிக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, என்னடா இவனுக்கு இவ்வளவு கதிச்சா நான் இருக்குதுன்னு நினைச்சாதுங்க. உண்மையில அவ்வளவு பார்த்த உடனே சாப்பிடணும் போல தான் இருந்து. ஏன்னா எனக்கு பட்டர் பன் நல்லா பிடிக்கும், அது நான் எவ்வளோ கொடுத்தாலும் தின்னுவேன். ஒரு நாள் 10 பட்டர் பன் தின்ன நாளாக உண்டு. 10 பட்டர் பன் ஒரே அடியாக நான் தின்னுருக்கேன், அவ்வளோ எனக்கு பிடிக்கும். வயர் ஃபுல்லாக ஆகியதுக்கு நான் தின்னுருக்கேன் பட்டர் பன்னு. இது தின்னி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 மாதத்துக்கிட்ட ஆச்சு நான் பட்டர் பன்னு தின்னி. ஏன்னா பார்த்த உடனே நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டது கிடைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி இதை பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இப்பினி அந்த பட்டர் பண்ணி சாப்பிட்டு இந்த மிரிண்டாவையும் குடிக்க போகிறேன். வெளிநாட்டில் ஈவினிங் வந்து கடைக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, திங்ஸ் பிஸ்கட் பெருசாக நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ நான் முடிக்கேன். குட் நைட், நாளைக்கு உங்களை தான் மீட் பண்ணியேன். பாய்.